ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீனா காதல் சீரியல்ல டுடே எபிசோட்ல பார்த்தீங்கன்னா, நம்ம அபி இருந்துட்டு ஒரு இடத்துல நின்னுட்டுருக்காங்க. ராகவ் இருந்துட்டு அபிய தேடி வராங்க. "எதுக்காக இங்க நின்னுட்டுருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. "ஓ! அஞ்சலி அக்கா பாட்டிக்காக தான் என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போலான்னு வந்தீங்களா? எதுக்காக என்ன அங்கே வரணும்? எனக்கு வீட்டுக்கு வரதுக்கே சுத்தமா பிடிக்கல. எதுக்காக ஹார்ட் ஆகி இங்கே நின்னுட்டுருக்கேன்னு எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். இங்கே நின்னு எதுவும் பேச வேண்டாம்." அபி" அப்படின்னு சொல்லிட்டு அபிய ஒரு மேலே குச்சி விழ பாக்குது. அதில விழாம நம்ம அபிய ராகவ் காப்பாத்திர்றாங்க. அதுக்கு அடுத்ததா சரி இங்க நின்னு பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்க கிருஷ்ணா இவங்க 2 பேரும் எங்க தான் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேரும் ஜோடியா வரத பார்த்தோன்னே ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. அடுத்த ரூமுக்கு போன உடனே பார்த்தீங்கன்னா, நீ இங்கேருந்து காலையிலேருந்து புலம்பிட்டு இருந்தது, அதுக்கு அடுத்ததா வீட்ட விட்டு வெளியே போனது எல்லாமே எனக்கு தெரியும். இங்க பாருங்க, நீங்க எதுக்காகவும் பயப்படாதீங்க. அஞ்சலி அக்காவுக்கு குழந்தை பொறக்கிற வரைக்கும் நான் எங்கேயுமே போக மாட்டேன். நான் இங்க தான் இருப்பேன். ஒரு அயோக்கியன அவன் அயோக்கியன்னு சொல்லி நிரூபிச்சுட்டு தான் நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்லிடுறாங்க. நீ சாப்பிட்டியா? அதை பற்றி இப்போ பேச வேண்டாமே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ராகவி டீ போட்டு எடுத்துகிட்டு வராங்க. ரஸ்கெல்லாம் கூட எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் சாப்பிட்டீங்களா? சாரிங்க, ரெண்டுத்துலேயும் மாற்றி மாற்றி சாப்பிட்டேன். நான் எப்படி சாப்பிட முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பசி ஓவர் ஆகிடுச்சு, அதனால தான். சரிங்க, நீங்கள் மிச்சம் இருக்கிறத நான் சாப்பிட்டுக்கிறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணா இருந்துட்டு ராகவோட ரூமில் அந்த ரெக்கார்டு எடுக்கிறதுக்காக வராங்க. அப்போ அஞ்சலி வந்ததுனால அவளால் ரெக்கார்டு எடுக்கவே முடியுதில்ல. கோயிலுக்கு போலியா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, வாமிட் வர மாதிரி இருந்தது, அதனால தான் நான் போல ரிட்டன் வந்துட்டேன். இவ்வளோ இது மெட்டீரியல் விட்டுட்டு போயிட்டாங்களாம், அதனால தான் அபியும் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி நடுங்க போகலாம் அப்படின்ற மாதிரி. அதுக்கடுத்ததாக எலி ரூமில் இருக்கான், அதை தொடுத்து தான் இவர் வராரு, அதனால் எலி எங்கேயாச்சும் இருக்கா துரத்தி விட்டுருங்க அப்படின்ற மாதிரி அஞ்சலி சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அஞ்சலி போடுற எல்லா டேப்லெட்ஸும் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறாங்க. இது எல்லாமே நார்மல் மாத்திரை தான், ஆனால் அவன் எதுக்காக மாத்திரை வாங்கிட்டு போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அபி இருந்துட்டு அஞ்சலி கிட்ட கேட்கவும், கிருஷ்ணா இருந்துட்டு நீ எதுக்காக கேட்குறேன்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு